நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. இத பாருங்க, உங்களுக்குள்ள சண்டையோ கருத்து வேறுபாடோ வரும். ஆனா எங்க 5 பேருக்குள்ள எந்த சண்டையோ சச்சரவும் வரவே வராது. 5 பேரும் எப்பவுமே ஒற்றுமையா தான் இருப்போம். கண்ணு மணி தெரியாது, இப்படி சேட்ட வாரி அடிச்சிட்டு போறீங்க. என்ன ஜனங்க, அவனுக்கு என்ன அவசரமோ? போதும் தானா? சாப்பிடுங்க மாமா. நீங்க போதும் போதும் சொல்லிட்டே இருங்க. சாப்பிடுங்களா? ஏ மாமா, சென்னையில உங்களுக்கு பொழுது போதா? பொழுது போகுதாவா? பொழுது பத்தாது, அவ்வளவு வேலை இருக்கு. ஏன் மாமா? வேலை இல்லாம இருந்தோம்ல, அப்பதான் பொழுது போறல சிக்கல் பிரச்சனை எல்லாம். ஏன் மாமா அவ்வளவு வேலை இருக்குமா உங்களுக்கு? ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும், பொழுது போறதே தெரியாது. இதுக்கு நடுவுல அந்த 2 பேர் இருக்காங்களே, அதான் அந்த குமாரன் லட்சுமணன், அவங்கள எங்க இருந்துதான் விஷயம் கிடைக்குமோ எதையாச்சும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, பொழுது போறதே தெரியாது. கோபி எப்படிதான் வீட்டுல அவங்கள சமாளிக்கிறாரோ தெரியல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, கோபி 2 பேரையும் அழகா சமாளிப்பாப்புல. சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சு போயிரு. பாரு எனக்கு என்ன போச்சு. என்னது? என்னப்பா அது? சட்டையில சேரா இருக்கு. சேத்தாண்டி வேஷ. முதல்ல கழுவுங்கப்பா. நம்ம ஊர் திருவிழால கூத்தாடி தான் இத கட்டுவேன். கார்ல போறவன் எனக்கு போட்டு விட்டான். வாங்கப்பா, நான் தண்ணி ஊத்தி கழுவி விடுறேன். வாங்க, நான் பாத்துக்கறேன். வாங்கப்பா. நீ இருமா, இருந்து 2 நாளுக்கு அப்புறம் அவனோட சிரிச்சு சந்தோஷமா இருப்பியா? நான் பாத்துக்கறேன். வா பவானி வா, தண்ணி ஊத்து வா. நான் பாத்துக்கறேன், நீ பாஸ் கவனி. என்ன மாமா? மாமா என்ன சொல்லிட்டு போறான்னு தெரியுதா? என்ன சொல்லிட்டு போனாரு? என்ன சிரிச்சு பேசி சந்தோஷமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் மாமா, இப்ப நான் உங்ககிட்ட சிரிச்சு தானே பேசிட்டு இருக்கேன். போச்சுடா. அவர் அந்த அர்த்தத்துல சொல்லலடி, மாமாவை கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஏற்கனவே பொம்பளை பிள்ளை இருக்குங்கிறத மறக்க வேணாம். பொம்பளை பிள்ளை அது ஒரு ஓரமா விளையாண்டுட்டு இருக்க முடியும். பையன் வந்தானா சிங்கக்குட்டி, அவன் ஒரு ஓரமா விளையாண்டுட்டு போல. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ராசா, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ரவி பைய புதுசாக பெரிய வீட்டுக்கு குடி போயிருக்கானா. அந்த லீலா பொண்ணு மேலே அது என்னமோ இந்த லீஸு கிசுன்னு சொல்லுவாங்களே, அதாம்மா இந்த ஒத்திக்கு வாங்குறது, அதான் அந்த பொண்ணு மேலே எழுதி வச்சிருக்கானா. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏண்டா மாணிக்கம், இந்த ரவி பண்ற வியாபாரம் ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லையாடா? அப்புறம் எப்படா அவ்வளோ பெரிய வருமானம் வந்திருக்க போகுது? தொழில் நல்லா நடக்குமா? என்னவோ லீஸு கீஸுன்னு சொல்லி பெரிய வீட்டுக்கு போயிருக்காங்க. நீயும் செல்வமும் என்னென்னவோ பண்றீங்க, சம்பாதிக்கிறீங்க. இப்படி உக்காந்து கட்டுக்கட்டா பணத்தை வேற எண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அவங்கள மாதிரி எதுவும் நீங்க பண்ணலையாடா? பெரிய வீடு லீஸுக்கு எடுத்து போனோம்னா நாளைக்கே கூட போலாமா? ஆனா அவ்வளோ பெரிய தொகையை அதில் போய் முடக்கணுமான்னு பார்க்குறேன். அந்த தொகையை தொழிலில் போட்டோம்னா அதுக்கான வட்டி கணக்கை விட லாபம் அதிகமாக கிடைக்கும். ஏண்டா அது அவனுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்குடா லீஸுக்கு எடுக்கணும் வீட்டை? ரவியோட தொழில் வேற, அவனோட சூழ்நிலை வேற, நம்ம இது வேற. ஆனா கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய வீட்டுக்கு நம்ம போக தான் போறோம். ஆனா லீஸு கீஸுக்கெல்லாம் கிடையாது, விலை கொடுத்து வாங்க போறோம். அப்படி சொல்றான் சிங்க குட்டி. நானா நிஜமாவாடா சொல்ற? ஆமாமா, வித்த லாரியை மறுபடியும் வாங்கி லாரி பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். அதை ஆரம்பிச்சிட்டோம்னா காரு வீடு எல்லாம் வந்துடும். ஆனா எதுலயும் அவசரப்படக்கூடாது, உனக்கு நிதானமா செய்யணும். கூடிய சீக்கிரம் ராஜம் இல்லாமன்னு வரப்போதா இல்லையான்னு பாருங்க. ராசா, நீ சொல்ல சொல்ல உன் ஆத்தா முகத்துல அப்படியே பிரகாசம் தழும்புதுடா கண்ணா. பின்ன இருக்காத கலவி, என் புள்ளைய தவிர வேற எவனால இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்? இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா.
எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல தூக்குல தொங்கிட்டோமான்னு பாக்குறதுக்காக வந்தீங்களா? அம்மா, தூக்குல தொங்க வேண்டியது நானும் இவ்வளவு அம்மா. நீங்க அப்படி செஞ்சுக்கிட்டாலும் அத பத்தி யாரும் கவலைப்பட போறது கிடையாது. ஏம்மா அவங்களும் ஏற்கனவே வெந்து நொந்து தலை குறிஞ்சு போய் தானமா வந்திருக்காங்க. மறுபடியும் நீ ஏன் அவங்கள வேதனைப்படுத்துற? கொஞ்சம் நிதானமா பேசுமா. ஏ கலவி, இன்னும் எவ்வளவு பேசினாலும் என் மனசுல இருக்கத முழுசா கொட்டி தீர்க்க முடியாது. அந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப எதுக்காக இவங்க ஏன் வீட்டு வாசப்படியை மிதிக்கணும்? சம்பந்தி உறவெல்லாம் தான் நாரி நாசமா போயிடுச்சே. அம்மா, நாங்க இங்க வந்தது சம்மந்தி உறவு கொண்டாடுறதுக்காக இல்லம்மா. சார், நாங்கெல்லாம் நடந்ததை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்தது பழசெல்லாம் கிளறி விடுற மாதிரி இருக்கு சார். மன்னிச்சிருங்க மாணிக்கம், நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு எதுக்கு சாமி ஏன் வீட்டு வாசப்படி ஏறி வந்தீங்க? நடந்து முடிஞ்ச இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு மாறாத அவமானம், இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு நஷ்டம் வேற ஏற்பட்டுருச்சு. அது என் மனசையே உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த கல்யாணம் உங்களை பல வழியில பாதிக்க வச்சிருச்சு. மத்த எதையும் என்னால சரி பண்ண முடியலனாலும் இந்த பணத்தையாவது உங்களுக்கு திருப்பி தர முடியும். அதான். ஏய்யா, எங்களை காசுக்கு வாலாட்ட குடும்பம் நினைச்சுக்கிட்டீங்களா? யாருக்கே வேணும் உங்க பணம்? இந்த வீட்டுக்குன்னு இருந்த மான மரியாதை எல்லாத்தையும் உங்க பிச்சை காசை கொடுத்து திரும்ப வாங்கி தர முடியுமா ஐயா? மகளோட நடத்தைய உங்களால மாத்த முடியல. எல்லாத்தையும் மறைச்சு கட்டி வச்சுட்டு இப்ப புண்ணுக்கு புணுகு பூசுற மாதிரி கையில காசோட வந்திருக்கீங்களா? யோ, இத கை நீட்டி வாங்கணும்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லையா எங்களுக்கு? என்னடா மாணிக்க நீ பேசாம இருக்க? இந்த காசை மட்டும் நாம கை நீட்டி வாங்கணும்னு வச்சுக்க, உன் தம்பி வந்து ஒவ்வொருத்தரையும் செருப்பால் அடிப்பான்டா. முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லுடா. சார், தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க சார். ஏற்கனவே நாங்கள் ரொம்ப அவமானப்பட்டிருக்கோம். மேலே இந்த பணத்தையும் வாங்கினா அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லை. எதுவும் வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க. எல்லாத்தையும் மறந்து ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்த அதை கெடுக்கணும்னே கிளம்பி வந்திருக்காங்க. போதும் போதும். தானா இந்தாங்க. பார்த்து தட்டுமா. பிடிங்க மாமா. ஓ, கண்ணு எரியுது தானோ. போதும். போற பக்கம் பார்த்து தெருவில் இருக்க பிள்ளையார் மாதிரி ஆக்கிடுவோம் இருக்க. சும்மா இருங்க மாமா. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு உங்க தலையை தொட்டாலே தெரியுது. ஆமா, கண்ணு காது பூரா உஷ்ணம். அங்க என்னதான் பண்றீங்க? பாத்துக்கு ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதா? குளிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்ல ஐயா. இப்பெல்லாம் பல 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 ஷாம்பு ஓட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஷாம்பு போட்டு குளிக்கிற லட்சணம் தான் தலையில தெரியுதே. வர வர வறண்டு போய் கிடக்குது தலை. தானோ, தலைக்கு வெளியில எப்படி வேணா வறண்டு போய் இருக்கலாம். உள்ள வறண்டு போனா தான் பிரச்சனை எல்லாம். நல்ல வாய் அடிக்க மட்டும் கத்துக்கிட்டீங்க. இவ்வளவு பெரிய ஆம்பளைக்கு உடம்பு பாத்துக்க மட்டும் தெரியல. ஒவ்வொன்றையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்யணுமா? இப்ப என்ன தாண்டி பண்ண சொல்ற? உடம்ப நல்லபடியா பாத்துக்கணும் மாமா. இவ்வளவு வயசாகி இது கூட முடியலன்னா எப்படி? உடம்பே பாத்துட்டு இருக்க முடியுமாடி? முக்காவாசி நேரம் வேலை செய்யறதுலயே போயிருது. சரி சரி. என்ன மாமா? சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. நீதானமா தாண்டி குளிக்கணும். இல்ல மாமா, இடியாப்பம் பண்ண போறேன். சூடா சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுங்க. என்னது இடியாப்பமா? ஏண்டி உன் மாமனை இப்படி போட்டு கவனிக்கிற? சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருங்க. மத்தியானத்துக்கு ஏதாவது விசேஷமா சமைக்கணும். என்ன பண்ணலாம் தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். தானோ, ரொம்ப போட்டு உபசரிக்காத. ஏனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உடம்பு உனக்க ரெண்டு போயிரும்டி. ஆமா தானோ, நான் வாட்டுக்கு வாயார வயிறார கால் நீட்டி சாப்பிட்டுட்டு இருந்தா நாளைக்கு மேலு விளையாது. 2-3 நாளைக்கு நீ நல்லா கவனிச்சு அனுப்பிச்சு விட்டுருவ. அப்புறம் இதே உனக்கு அங்கேயும் கேட்காதா? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ சமைக்கிறதையும் என்ன கவனிக்கிறதையும். ஏண்டி இது உனக்கே கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியல? அட, எனக்கே தோணுச்சு மாமா. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல நாம கஷ்டத்தை பத்தி தானே அதிகமா பேசியிருக்கோம். காசு இல்ல, அரிசி இல்ல, புடவை இல்ல, வேலை இல்லைன்னு
பேசி பேசி நொந்து போற நாள் தான் அதிகம். அதான் இவ்வளவு வேதனைப்பட்டவங்க இந்த 2 நாள்ல அது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருந்தா என்ன கெட்டு போயிடும்? அதான் வாய்க்கு ருசியா எல்லாத்தையும் போட்டு சமைச்சு உங்களை நல்லா கவனிக்கிறேன். இதுல என்ன தப்பு? அதான் என்னமோ சொல்லுவாங்களே, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரின்னு, அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு? அடியே பைத்தியம், ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுற? இபார், நம்ம கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓ மாமே, தானும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தின காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பழைய கதை. ஆமாதனா, இந்த 2 நாள் மட்டும் இல்ல, இனிமே நீ எப்பவுமே கஷ்டத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. நாம அப்படித்தான் வாழ போறோம். மாமா, தண்ணி அங்க ஆறிடும், வாங்க. என்ன சத்தம் இது? என்னங்க இந்த நேரத்துல எதுக்கு சப்பாத்தி மாவு பேசுறீங்க? ராஜி செல்லம், இப்ப நாம ரெடி பண்ணி வச்சாதான் ராத்திரி நம்ம சாப்பிடும்போது டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கும். ஓஹோ, சரி. அண்ணே, கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன விஷயம் கோபி? பண விஷயமா பேசணும், கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுவேன். ஆனா முக்கியமான விஷயமா பேசணும்னு சொல்ல வாங்க. நிம்மதியா டிஃபன் கூட பண்ண முடியல. என்ன விஷயம் சொல்லு. இப்ப தொடங்குற தொழில பார்ட்னரா சேர்றதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா. இடத்துக்கு அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. பணம் இப்ப தேவைப்படுது, கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் கொடுத்துட்டுமே. கொஞ்சம் பணம் தானே கொடுத்துருக்கோம், மிச்ச பணம் கொடுக்கணும் இல்லையா? அவர் டெய்லி ஃபோன் போட்டு என்னை தொந்தரவு பண்றாரு. இப்ப கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாத்தியாடா கோபி, எப்படி முழிக்கிறான் பாரு. பணம்னு கேட்ட உடனே முழிக்கிறான். இப்படிதான் சும்மா இருந்த என்ன ஆசை வார்த்தை காட்டி பிசினஸ் பண்ணலாம், பட்டாசு கடை வைக்கலாம் சொல்லி மொத்தமா வெடிச்சு சிதறி நொந்து போய் உட்காந்துருக்கேன். இவனை நம்பாத, ஒன்னும் உருப்படாது. ஓ, அது உன் தலையெழுத்து, அப்படிதான் நடக்கும். அண்ணே, முதல்ல பணத்தை கொடுங்கண்ணே. ஏண்டா கோபி, உனக்கு ஏதாவது இருக்கா? நானா உங்ககிட்ட பணம் தரேன்னு சொன்னேன்? உங்க அண்ணி தானே தரேன்னு சொன்னேன். அவளே கேளு. ராஜி, இதோ வரேன். என்ன என்ன கோபி? அண்ணன் என் கூட தொழில் தொடங்குறதுக்கு பணம் தர்றேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த பணத்தை இப்ப கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதான் கேட்டேன். இல்ல கோபி, அது கிடைக்காது போல இருக்கு. கிடைக்காதுன்னா என்ன பண்ண சொல்ற? ஆபீஸ்ல கேட்டு பார்த்தேன், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன நீங்க எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னதாலதான் அதை நம்பி நான் இறங்கினேன். இப்ப முடியாதுன்னு சொன்னா எப்படி நான் இவரை வச்சுக்க முடியும்? நல்லா இருக்கே, ஒண்ணுமே இல்லாத போஸ பார்ட்னரா சேர்த்துக்கிட்டல. இவர் யாரு? உன் அண்ணன் தானே. இவரை சேர்த்துக்கிறதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம போஸ் என்ன பத்தி இழுக்கிறீங்க? ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நானும் வந்து உங்கள்ட்ட பிசினஸ் பண்ண போறேன், பணம் கொடுங்கன்னு கேட்டேன். நீங்களா தான் தொழில் தொடங்கும் போது இவரை கூட வச்சுக்கன்னு சொன்னீங்க. அதனால தான் உங்கள்ட்ட பணம் கேட்டேன். இருங்க, இப்ப பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. மாமா, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? என்ன கோபி இப்படி கேட்குற? நானே பட்டாசு கடை வெடிச்சு சதர்னதில் நொந்து போய் உட்காந்துருக்கேன். இந்த மாதம் டியூ கட்டணும், அதை உங்ககிட்ட ஞாபகப்படுத்தலாம் நினச்சிட்டு இருக்கேன். சரி மாமா. மாப்பிள்ள, நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு மாப்பிள்ள. நீ அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொன்னதுனால தானே நானே ஊருக்கு பணம் அனுப்பிச்சி வச்சேன். இப்போ வந்து என்கிட்ட கேட்குறியா மாப்பிள்ள? நான் சென்னையில இருந்து கோபி பேசுறேங்க. பக்கத்துல போசன் இருந்தா கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? ஹலோ கோபி, நான் போஸ் பேசுறேன். அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை எடுத்துகிட்டு உடனே இங்கே புறப்பட்டு வர முடியுமா? அவ்வளோதானே? சரி, நான் உடனே எடுத்து வந்துடுறேன். வேற ஒன்றும் இல்லையே? வேற ஒன்றும் இல்லைண்ணே. ஓகேண்ணே, வாங்கண்ணே. போஸ் என்ன பெரிய இவனா, போஸ் என்ன பெரிய இவனான்னு கேட்டீங்களா? பாத்தீங்களா? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு உடனே வாங்கன்னு சொன்னேன். ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? உடனே வர்றேன்னாரு. அவர் மனுஷன். இருக்கிற பணத்தை கொடுக்கறதுக்கு மனசு வேணும்.
அது அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் நான் தாங்குறேன், மரியாதை கொடுக்குறேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்டாட்டி வழி சொந்தங்கிறதா அவர் நான் சப்போர்ட் பண்ணல. இப்ப புரியுதா? அப்படி பார்த்தா நீங்க எனக்கு நெருங்கின சொந்தம், மாமா, அண்ணன். ஆனா பணம் கேட்டவுடனே மூஞ்சியும் முகரையும் போற போக்க பாக்கணும். பேசுதுங்க பேச்சு. கேட்டவுடனே பணம் கொடுக்குறானே அவன் மனுஷன். இதுங்களும் மனுஷங்களும் தெரியுதுங்க. என்னமோ பெருசா சினிமா டயலாக் மாதிரி பேசிட்டு போறான். இவனுக்கு தான் பேச தெரியுமா? அதானே. டேய் இது வேற ஒண்ணும் இல்லடா. ஆரம்பத்துல இருந்தே போஸ் இருக்கானே, இவனை காக்கா பிடிச்சி கெட்டியா பிடிச்சி வச்சுக்கிட்டான். அதனாலதான் பங்கு பிரிச்சு கொடுக்கும்போது அவனுக்கு கூடவே கொடுத்துட்டான். இவன் போன் பண்ணி கேட்ட உடனே அவனும் உடனே எடுத்துட்டு வரேன்ட்டான். ஓஹோ, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? உனக்கு புரியாதடா. ஆமாண்டா, கோபியை எப்படி கவுக்கிறதுன்னு கரெக்டா தெரிஞ்சவன் அந்த போஸ் ஒருத்தன் தான். பாயிண்ட்ரா. இதை இப்படியே சாதாரணமா விடக்கூடாது லட்சுமணா. இந்த கூட்டணி எப்படியாவது பிரிக்கிறதுக்கு நம்ம தான் ஒரு நல்ல முயற்சி பண்ணணும். ஆமா, புரியுதா உனக்கு? சும்மா பெருமாள் கோயில் மாதிரி தலையாட்டாத, சொல்றதை கேளு. ஆமாண்டா, அது நடக்கதான் போகுது. நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.